அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலா வந்து சோழன் மேலே ரொம்ப கோவமாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு சோழனுமே அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எனக்கு உங்களை பார்த்தோன்னே அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுங்க, அதனால தான் நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் எதுக்குங்க என்னை வெளியே எடுத்தீங்க? நான்லாம் திருந்தவே மாட்டேன். நான்லாம் ஜெயிலில் இருக்க வேண்டிய ஒரு ஆள் தாங்க. என்னை ஏங்க நீங்கள் வெளியே எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவுமே வருத்தப்பட்டு பேசிட்டு என்னை மன்னிச்சிருங்க. எல்லாமே நான் செய்கிறதெல்லாம் ஏதோ ஒன்று நினச்சி செய்கிறேன், அது ஏதோ ஒன்றுவா முடிஞ்சு போயிட்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் தாங்க பாதிக்கப்பட்டு நிற்கிறீங்க. அதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசும்போது நிலாவுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக போகுது. அவங்க அப்படியே ஆறுதல் தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் சோழன் எனக்காக இப்படி யோசிச்சு ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சோழன், நான் எதுக்குங்க அவங்க மேலே கோவப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக பேசும்போது சோழனுக்கே ஒரு மாதிரி மனசுக்கு எதமாக இருக்குது. திரும்ப அங்கேருந்து நேராக ஓனர்கிட்டயே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா நீங்கள் போய் பேசிட்டு வாங்க சோழன், நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இருட்டில் தனியாக இங்கே எப்படிங்க நிற்பீங்க? உள்ளே கூட வாங்க, தனியாக எப்படிங்க அப்படிங்கிறாங்க. தனியாக இருப்பேன்னா நீங்கள் கொடுத்த பணத்தை நான் போய் வாங்கிட்டு வந்து இப்போ அங்கே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், 3 வருஷமோ 5 வருஷமோ நீங்கள் ஜெயிலில் தான் இருந்திருப்பீங்க. அப்போது அந்த அத்தனை நாளுமே நான் தனியாக தானே இருந்திருப்பேன், பரவாயில்ல போங்க அப்படிங்கிறாங்க. அப்போது சோழனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே பார்க்குறாரு. போங்க போய் பேசிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. கோவத்தோடே தான் அப்போ சொல்கிறாங்க. இல்லைங்க, உள்ளார உட்கார்றதுக்குலாம் இடம் இருக்குது, நீங்கள் வாங்கல அங்கே கூட வெயிட் பண்ணுங்கள், இங்கே நிற்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு இப்போ ஓனரை பார்க்க போகிறாரு. அங்கே போய் அண்ணனை கூப்பிடும்போதே அவர் பயங்கர கோவத்தில், உன்னை யார் இங்கே வர சொன்னது, போட முதல்ல வெளியில் அப்படின்னு சொல்லி தள்ளுறாரு. அப்போது சோழனுக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி வருத்தத்தோட டக்குன்னு கையை கூப்பிட்டு என்னை மன்னிச்சிருனே, நான் இது மாதிரி ஒரு துரோகம் பண்ணணும்னு நினச்செல்லாம் செய்யலை, நிலாவை வந்து ஒருத்தன் அவமானப்படுத்தினோன்னே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலண்ணே, அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஆனால் சத்தியமான ஒரு 2 நாளுக்குள்ளார திரும்ப அதே இடத்துல நீ பார்க்கறதுக்குள்ளார அந்த பணத்தை வச்சிடணும்னு சொல்லி தானே நானும் ஒவ்வொரு இடத்துலையே கடன் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளார இப்படியெல்லாம் ஆகிப்போச்சுண்ணே, என்னை மன்னிச்சிருண்ணே, சத்தியமாக உனக்கு நான் துரோகம் பண்ணுறவெல்லாம் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவுமே அழுதுட்டு காலிலே விழுந்துடுறாரு. இதை பார்த்ததும் ஓனருக்கே ரொம்ப கஷ்டமாக போய், டே சோழா எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விடும்போது, என்னை மன்னிச்சிருண்ணே, நீ வீடு வரைக்கும் வந்து என்கிட்ட கேட்டப்போ எனக்கு உன்கிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருந்துச்சுண்ணே, அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேனே, நான் மன்னிச்சிருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. டே சோழா அழுகாதடா, அழுதா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கண்ணு கலங்கும்போது இப்போ போய் சோழன் வந்து அவரை கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அப்போது போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் காணோமே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கரெக்டாக உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது பார்த்தா இவங்க இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு பார்க்கும்போதே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ பார்த்துட்டு, டே என்னடா சொல்லா உங்கள் ஒய்ஃபும் வந்திருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே 2 பேரும் தான் வந்தோம், அவங்க தான் என்னை இங்கே கூட்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. மாமா அப்படின்னு சொல்லும்போது உள்ளே வந்துட்டு, மன்னிச்சிருங்கண்ணே அவர் பண்ணது தப்பு தான் அப்படின்றாங்க. பரவாயில்லம்மா, எனக்கு அவன் மேலே பெருசாலாம் ஒன்றும் கோவம் இல்லைம்மா, நான் வீடு வரைக்கும் வந்து கேட்டேன், அவன் இல்லைன்னு சொல்லி சாதிச்சிட்டானா அந்த கோவம் தாம்மா, அவனே வந்து என்கிட்ட சொல்லாமல் நானாக பார்த்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அவன் சொல்கிறாங்கும்போது அந்த கோவத்தில் தாம்மா நானும் அப்படி பண்ணிட்டேன், மற்றபடி எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைண்ணே, இத்தனை வருஷமாக உங்ககிட்ட அவர் வேலை செஞ்சுருக்காரு, நாளைக்கு உங்களை அவரை நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணக்கூட முடியாமல் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி கூட இருக்க முடியாது இல்லைண்ணே, அதனால தான் நான் இப்போ இங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, டே சோழா நான் உனக்கு சொல்கிற ஒரு விஷயத்த மட்டும் மனசில் எடுத்துக்க, இந்த பொண்ணு உன் கூட இருக்க வரைக்கும் நீ வாழ்க்கையில எங்கேயோ போயிடுவடா, எப்படி உன்னை திருத்தி கூட்டிட்டு வந்து இங்கே வந்து என்கிட்ட பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கு பார்த்தியா, இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுக்குலாம் பெரிய விஷயம்டா, ஆனால் நீ இந்த ஒரு பொண்ணுக்காக நீ இப்படி பண்ணியிருக்கன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாமே, நான் கேட்டு நீ இல்லைன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி தான் எனக்கு கோவம்டா, அப்போவே நீ சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோமே நான் வேற மாதிரி ஏதாவது யோசிச்சிருப்பேன்டா சோழா, நீ மறைச்சிட்டியேங்கிற கோவம் தான் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மன்னிச்சிருந்தேன்னு திரும்பவும் கேட்குறாரு. நீலா டக்குன்னு பார்த்துட்டு, அவர் பண்ணதும் தப்பு தான் மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ பரவாயில்ல, நீ எதுக்குமா மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிண்ணே நாங்கள் கிளம்புறோம் வாங்க சோழன் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஆனால் வீட்டில் சேரனை பொறுத்த வரைக்கும் சோழன் பண்ண விஷயம் அவ்வளோ ஒரு ஹர்ட் ஆகுது. சேரன் பயங்கரமாக வீட்டில் இருக்க எல்லாரையும் திட்டிட்டு, ஒவ்வொருத்தனும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க, அவன் இஷ்டத்துக்கு அவன் பண்ணுறீங்க அப்படின்னா நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், இவனுங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டானுங்க, அடுத்து இன்னும் நீ என்ன பண்ண காத்திருக்கியோ தெரியல அப்படின்னு பாண்டியையும் திட்டிட்டு, இதோ நிலா இப்போ போயிருக்குல்ல சோழனை பயங்கரமாக திட்டுறதுக்காக தான் அந்த மாதிரி போய் பேசிட்டு வரேனேன்னு சொல்லிட்டு போயிருக்கு, வந்த உடனே ஏதோ நேராக பைய தூக்கிட்டு நான் கிளம்ப போகிறேன்னு தான் சொல்ல போகுது, இனிமேல் அது கிளம்புறேன்னு சொன்னாலும் இல்லைப்பா போகாதன்னு சொல்லி பேசுகிறதுக்கு நம்மக்கிட்ட என்னடா இருக்குது, எதுவுமே இல்லை, இப்படி ஒருத்தங்கிட்ட வந்துட்டு நம்மளோட தங்கச்சி இருந்தா நம்ம பார்த்துட்டு சும்மா இருப்போமா, அதே மாதிரி தானே நிலாவுக்கும், பரவாயில்லடா இதுக்கு மேலே நான் நிலா கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க, நானும் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், நிலா போனதுக்கப்புறம் நானும் போயிட்டேன்னா நீங்கள் எல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போயிடுறாரு. ஸோ வெளியே போயிட்டு அவர் ஒரு மாதிரி பின்னாடி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நடேசனுமே போகிறாரு. பாண்டி பல்லவன் எல்லாருமே பின்னாடி போய் நின்னாலும் என்ன ஆறுதல் சொன்னாலும் அவர் வந்துட்டு சமாதானமே ஆக மாட்டேங்கிறாரு. என்ன நான் இன்னும் காணோமே அப்படிங்கிறாங்க. வருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக நிலாவும்
உள்ளே வரதை வந்து பல்லவன் பார்த்துடுறாரு. அண்ணா அண்ணி வந்துட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே எழுந்திரிச்சு வராங்க. அப்போ சோழனை வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கூட்டிகிட்டு வராங்க உள்ளார. பார்க்கும்போதே இவங்களுக்கு உள்ளே வரும்போதே சோழனை கையை பிடிச்சி இப்படி கூட்டிகிட்டு வரதை பார்த்த உடனே அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. நடேசன் அப்படியே பார்க்குறாரு. உள்ளார வந்தோடனே பார்த்து உட்காருங்க சோழன் அப்படிங்கிறாங்க. அப்படியே சேரன் முழிக்கிறாரு. என்னடா திட்டிட்டு கோவத்தோட வரும், விறுவிறுன்னு வந்து பேகெல்லாம் எடுக்கும், வீட்டில் பயங்கரமாக கத்த போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சா கடைசியில் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் நிலா அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ளே வந்ததுமே சோழனை வந்துட்டு உட்காருங்க சோழன் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு நேராக அவங்க விறுவிறுன்னு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அப்போது சேரனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அது பாட்டுக்கு உள்ளே போகுது அப்படின்ட்டு இவரும் பின்னாடியே போயிட்டு அப்பா நிலா என்னப்பா பண்ணிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. அண்ணா பாவண்ணே அவர் பயங்கரமாக அடிச்சிருப்பாங்க போல், அங்கங்கே கட்டுக்கட்டாக வீங்கி இருக்குண்ணே, பார்க்கவே பாவமாக இருக்குது, ரொம்ப வழியில் இருக்கார், ஏதாவது ஒத்தரம் கொடுத்தா சரியாக போகும்லண்ணே, நம்ம சுடுதண்ணி ஒத்தரம் கொடுக்கலாமாண்ணே இல்லை உப்பு ஒத்தரம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சேரன் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாரு. நிலா என்னப்பா சொல்கிற அப்படின்னா சோழன் மேலே உனக்கு எந்த கோவமும் இல்லையாப்பா அப்படிங்கிறாங்க. என்னென்ன நான் எதுக்காகண்ணே அவர் மேலே கோவப்படணும் அப்படிங்கிறாங்க. சத்தியமாக நீ கொஞ்சம் கோவத்தில் தான் வந்து அவன்கிட்ட பேசணும்னு சொன்னியோன்னு நான் நினச்சேன்ப்பா அப்படிங்கிறாங்க. என்னென்ன பேசுகிறீங்க, எனக்காக போய் அவர் ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்காரு, அவர் மேலே கோவப்பட்டு நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா எனக்கு சந்தோஷம்ப்பா, நீ சத்தியமாக நீ அவனை திட்ட போகிற, ஏதோ சண்டையோடு தான் வர போகிறீங்க, வந்தோடனே நீ பைய தூக்கிட்டு கிளம்ப போகிறேன்னு நான் பயத்திலே இருந்தேன்ப்பா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அப்படி யோசிக்கிறீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, பாருங்கண்ணே பார்க்கவே பாவமாக இருக்குது, அவர் திருடணும்னு நினச்சலாம் அப்படி பண்ணலைண்ணே, 2 நாளில் திரும்ப பணத்தை வச்சிடலான்னு சொல்லி தான் அவர் பண்ணியிருக்காரு, ஆனால் அதுதான் அதுக்குள்ளார இந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கண்ணே, யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி என்னை பேசினதுக்காக இவருக்கு எதுக்காக நான் துடிக்கணும், உடனே ஓடி போய் பணத்தை கொண்டுட்டு வந்து கொடுத்தாருல்ல, அப்போவே நான் யோசிச்சேண்ணே, சரி எப்படியோ ரெடி பண்ணிட்டாருன்னு நினச்சேன், ஆனால் இப்படி தான் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுண்ணே, ஆனால் அப்படி யோசிச்சு அவர் எனக்காக பண்ணி இப்படி வந்து நிற்கும்போது எப்படி நான் அவரை பார்த்து என்னால் கோவப்பட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே சேரனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அண்ணா என்னென்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. சத்தியமாப்பா நீ இந்த வீட்டுக்கு எங்களுக்கு கிடைச்சது அவ்வளோ ஏதோ நாங்கள் பாக்கியம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம்ப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணா அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. அப்போ சுடுதண்ணி ஒத்தரம் போடலான்னு சொல்லிட்டு சுடுதண்ணிலாம் வச்சு எடுத்துகிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே சோழன் உட்காந்துட்டே இருக்கும்போது பாண்டி போய் கேட்டுட்ருக்காரு. டே ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டுட்டு இருக்கும்போது சோழனுக்கு பேசவே முடியாமல் அப்படியே அவர் உட்காந்துட்டு இருக்காரு. நிலா வந்துட்டு சுடுதண்ணி ஒத்தரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சோழன் சட்டையை கலட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழன் ஒரு மாதிரியே பார்க்குறாரு. உங்களை தாங்க சட்டையை கலட்டுங்க அப்படிங்கிறாங்க. அவருக்கு ஆனால் சேரன் வந்து பேசலையே அப்படிங்கிறது மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. ஒரு நிமிஷங்க அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு நேராக சேரன் கிட்டே போகிறாரு. போயிட்டு அண்ணா அப்படின்றாங்க. அப்படியே சேரன் பார்த்துட்டு இப்படி திரும்பிக்கிறாரு. அண்ணா ப்ளீஸ்ண்ணே என்கிட்ட பேசுண்ணே, நான் திருடணும்னு நினச்சி எதுவும் பண்ணலைண்ணே, அதே மாதிரி நான் பொய் சொல்லணும்னு நினைக்கலண்ணே, வீட்டுக்கு வந்து அவர் கேட்டப்போ எனக்கு சொல்கிறதுக்கு பயமாக இருந்துச்சுண்ணே, அதனால தானே அப்படி பண்ணேன், 2 நாளில் எப்படியாவது பணத்தை பெரட்டி அந்த இடத்துல வச்சிடணும்னு தானே நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே இப்படியெல்லாம் ஆயிடுச்சுண்ணே, என்னை மன்னிச்சிருண்ணே, நான் பண்ணது தப்பு தானே, நான் வந்துட்டு இப்படி பண்ணது தப்பு தானே, என்னை மன்னிச்சிருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெஞ்சுறாரு. அப்போது அப்படியே சேரன் நின்றுட்டே இருக்கும்போது நிலா எழுந்திரிச்சு போகிறாங்க. அண்ணா என்னண்ணே பாவண்ணே அப்படிங்கிறாங்க. அப்படியே சேரனுக்கு பார்க்கும்போது நிலா சொல்கிறாங்களே அப்படிங்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. அப்படியே சரின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. இங்கே பாருடா சோழா, நீ பண்ணின விஷயம் தப்பு தான், ஆனாலும் இதை வந்து நீ யோசிச்சிருக்கணும் முன்னாடியே, இதனால பின்னாடி நடக்கிறதெல்லாம் யோசிக்க வேணாமாடா, இப்போ பாத்தியா நிலா வந்து ஆஃபீஸில் கொடுத்த பணத்தை திரும்ப போய் வாங்கிட்டு வந்திருக்கு, அங்கே என்னென்ன நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழன் பேசவே முடியாமல் நின்றுட்டு இருக்காரு. அப்போவுமே நிலா அண்ணா விடுங்கண்ணே, ஏன்னா திரும்ப திரும்ப அப்படிங்கிறாங்க. சரிப்பா நிலா, உனக்காக நான் அவனை மன்னிச்சிடுறேன், நீ ஏன் மன்னிச்சிட்ட அப்படிங்கும்போது நான் கோவப்பட்டு என்னப்பா பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழனுக்கு இப்போ தான் கொஞ்சம் இதாகுது. சரி வாங்க உட்காருங்க, சட்டையை கலட்டுங்க அப்படிங்கும்போது சட்டையை கலட்டுறாரு. கலட்டும் போதே பார்த்தா அப்படியே அங்கங்கே அடித்து அப்படியே வீங்கி இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நிலாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அவங்க கண்ணு கலங்கும்போது சோழன் அப்படியே பார்த்துட்டு ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஏங்க கண் கலங்குறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் சோழன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணது இல்லாமல் இப்போ பாருங்கள் ஸ்டேஷனில் போய் வச்சு உங்களை இப்படி அடிச்சிருக்காங்களே அப்படிங்கிறாங்க. பின்ன பணத்தை எங்கே வச்சுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் சொன்னால் நேராக போலீஸ் அங்கே போயிட்டு அங்கேயும் கொடுத்த பணம் திருட்டு பணம்னு சொல்லி உங்களுக்கு அசிங்கமாக போயிடுமேன்னு தாங்க நான் வாயை திறக்கல அப்படிங்கிறாங்க. நிலாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கும்போது கண்ணை தொடச்சிக்கிட்டே சரி காட்டுங்க நான் ஒத்தரம் வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒத்தரம் வச்சுட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தா வெளியில் கார் வந்து நிற்குது. அப்போ நடேசன் பார்க்குறாரு, என்னடா கார் வந்து நிற்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓனர் இறங்கி வந்துட்டு டே சோழா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வராரு. அப்போவே வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது. சேரன் பார்த்துட்டு என்னடா திரும்பவும் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அண்ணா வாங்கினே அப்படின்னு சொல்லிட்டு சோழா எங்கப்பா அப்படிங்கிறாங்க. இது உள்ளே தானே இருக்கான் வாங்க அப்படிங்கிறாங்க. உள்ளார வந்தோடனே வந்து பார்க்குறாரு. நிலா வந்து ஒத்தரம் வச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு சோழனுமே எந்திரிச்சு நிற்கிறாரு. டே உட்காருடா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார முடியாமல் அப்படியே நின்றுட்டே தான் இருக்காரு. அவர்
சொன்னாலுமே உட்காரல, நின்றுட்டு இருக்காரு. அப்போ நிலா வாங்கண்ணே அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஒத்தரம் வச்சு விட்டுட்ருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே நிறைய அடிச்சிட்டாங்க போல், அதான் ஒத்தரம் வச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சோழனை பார்த்துட்டு, என்னடா சோழா, நேற்று இந்நேரம் வந்தான், வந்து நம்மக்கிட்ட பணத்தை கேட்டான், இல்லைன்னு சொல்லிட்டோம். காலையில் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் உட்கார வச்சான், திரும்பவும் வீட்டுக்கே வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறியா அப்படிங்கிறாங்க. அண்ணண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் ஏன்னா அப்படி யோசிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா, நானும் யோசிச்சு பார்த்தேன், நீ எடுத்த பணம் என்கிட்ட சொல்லாமல் எடுத்துகிட்டு போயிட்ட, சரி ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டக்குன்னு பேக்குள்ளேருந்து எடுத்து பணத்தை வந்துட்டு இந்தம்மா வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட கையில் கொடுக்குறாரு. அண்ணா என்னென்ன இது அப்படிங்கிறாங்க. நீ ஒரு நிமிஷம் புடியேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே சேரனுமே பார்க்குறாரு. சரிப்பா அவர் தான் சொல்கிறாருல, வாங்கிட்டு தான் என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுலேயே அந்த 5 லட்ச ரூபா பணம் இருக்குது. பார்த்துட்டு அண்ணா பணமா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இனிமேல் அந்த வண்டி தான் என்னை கையை விட்டு போயிடுச்சு, இனிமேல் இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், அது சும்மா தான் இருக்க போகுது, அடுத்த வண்டி வரும்போது நான் வாங்கிக்கிறேன். என்னமோம்மா அந்த பணத்தில் உன் பேர் தான் எழுதி வச்சிருக்கும் போல இருக்குது, அதனால தான் அந்த பணம் திரும்ப உன்கிட்டே வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது சோழனுக்கு அப்படியே ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆகுது. டக்குன்னு போயிட்டு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அப்படியே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே எமோஷ்னல் ஆனாலும் ஓனர் வந்துட்டு டக்குன்னு சோழனை தட்டி கொடுத்து, சரி விடுறா, எதுக்குடா இப்போ கண் கலங்குற அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா நீயே கொண்டு வந்து கொடுத்துருக்கியேண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா, நீயா எடுத்தாதான்டா தப்பு, நானாக கொண்டு வந்து கொடுத்தா தப்பு இல்லையே அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே பார்த்துட்டு, இல்லைண்ணா பரவாயில்ல இருக்கட்டும், இந்தாங்க உங்ககிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. மாடி என்னம்மா பேசிகிட்டு இருக்க, அந்த பணத்தை நீ திரும்ப கொண்டு வந்து என்கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிட்ட, அந்த வண்டியும் அவன் கொடுக்க மாட்டான், என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறனால அவனும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். இந்த பணம் என்கிட்ட சும்மா இருக்கிறதுக்கு உனக்காச்சும் ஆகும்ல, நீ போய் வச்சு பாருமா, உனக்காக தான் இந்த பணம் இருந்திருக்குன்னு இருக்கும்போது அதை யாரால் மாற்ற முடியும், வச்சுக்கோமா வச்சு பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ சேரன் பார்க்குறாரு. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, நாங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த பணத்தை நாங்கள் உங்ககிட்ட எல்லாருமே சேர்ந்து நாங்கள் திருப்பி அடைச்சிருவோண்ணே அப்படிங்கிறாங்க. எதுக்குப்பா எல்லாருமே சேர்ந்து அடைக்கிறீங்க, அதான் சோழன் இருக்கான்ல, அவன் ஒருத்தன் போதும், அவனே மொத்த பணத்தை அடைச்சிருவான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சோழனுக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பணத்தை வச்சு போய் அங்கே திரும்ப ஆஃபீஸில் கொடுத்து நல்லபடியாக பாருங்கள், அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நானும் காலையில் ஏதோ ஒரு அவசரத்தில் கோவத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டேன், நீங்களும் யாரும் எதையும் பெருசாக மனசில் வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, உங்கள் இடத்துல யார் இருந்திருந்தாலும் அதை தானே பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க சேரன். அதெல்லாம் இல்லைப்பா, இருந்தாலும் நானும் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், என்ன அவன் உண்மையை சொல்லாமல் அலைய விட்டானேன்னு சொல்லி ஒரு சின்ன கோவம் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை, மடி நல்லா பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா கிட்ட சொல்லும்போது சரிங்கண்ணே அப்படிங்கிறாங்க. சரி பார்த்துக்கோங்க, அவனுக்கு ஒத்தரம் கொடுத்துட்ருக்கீங்களா, சரி கொடுங்க, அவன் நல்லபடியாக தூங்கி எந்திரிச்சு, டே இவனால் எப்போ முடியுமோ அப்போ நீ ஆஃபீஸ்க்கு வாடா அப்படிங்கிறாங்க. அப்படி சோழன் பார்க்குறாரு. என்னடா பார்க்குற அப்படிங்கிறாங்க. அண்ணா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா, அப்புறம் உன்னோட சவாரி உன் கஸ்டமர்லாம் ஒன்றை தானே கேட்பானுங்க, நீ வரல அப்படின்னா அவங்கக்கிட்டலாம் நான் என்ன பதில் சொல்கிறது, உடம்பு சரியானோடனே ஆஃபீஸ்க்கு வந்து உன் காரை எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே சந்தோஷமாக இருக்கு. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, நான் இதை மறக்கவே மாட்டேண்ணே அப்படிங்கிறாங்க. போதுண்டா, எத்தனை வாட்டிடா தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்ப, நல்லா உடம்பு சரியானதுக்கப்புறம் வந்து உன் வண்டி எடுத்துக்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலாவை பார்த்துட்டு வரேம்மா அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் கிளம்பி போயிடுறாரு. அப்படியே ஒரு மாதிரியே உட்காந்துட்டு இருக்கும்போது சேரனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லப்பா, நம்ம எதிர்பார்க்கவே இல்லைல்ல அவர் இப்படி பண்ணுவாருன்னு அப்படிங்கிறாங்க. ஆனால் நல்லவங்கன்னா அப்படி தானே, சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அங்கே பிரச்சனைக்கு வேலையே இல்லைன்னு அப்படிங்கிறாங்க. நான் கூட எங்கள் சோழனை பற்றி தப்பாக நினச்சிருவாரோன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ வந்துட்டு நிலா போய் பக்கத்தில் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் வளர்த்த பிள்ளைங்கண்ணே, அவங்கெல்லாம் யாரும் எந்த தப்பும் பண்ணலை, ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பண்ணுறாங்களே தவிர உங்களோட வளர்ப்பு தப்பாலாம் போகலைண்ணே, நீங்கள் எதுவும் தப்பாக யோசிக்காதீங்கண்ணே அப்படிங்கிறாங்க. சேரன் அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாரு. இல்லைப்பா, நான் பண்ண தப்பு தானோ, நான் சரியாக வளர்க்கலையோ, அதனால தான் இப்படி ஒருத்தன் மாற்றி ஒருத்தன் இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்களோன்னு ஒரு நிமிஷம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது சரிப்பா நிலா, சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பாடெலாம் எடுத்து வைக்கும்போது எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. சோழனுமே உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது நிலா பார்க்குறாங்க. என்ன சோழன் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் படுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது நிலா வந்துட்டு சோழன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, நீங்கள் பேசாமல் உள்ள பெட்டில் படுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க பரவாயில்ல, நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க உடம்பெல்லாம் இப்படி வீங்கி போயிருக்கு, இவ்வளோ வலியோட உங்களால் கீழே படுக்க முடியுமா, பரவாயில்ல நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் தானே, நீங்கள் பெட்டில் போய் படுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே சேரன் பார்க்குறாரு. டேய் நிலா தான் சொல்லுதில்ல, போடா போய் படுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா பரவாயில்ல, நான் இங்கேயே இருக்கிறேன், நீங்கள் போய் பெட்டில் படுத்து தூங்குங்க அப்படிங்கிறாங்க. சோழன் நான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல அப்படிங்கிறாங்க.
அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லி அப்படி பார்த்துட்டு சரிங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகிறாரு. சரின்னு சொல்லிட்டு அங்கேயுமே போய் நின்றுட்டே இருக்கும்போது என்ன சோழன் படுங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க என்ன பெட்டில் படுக்க சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் தரையில் தூங்குவீங்களா? பரவாயில்லைங்க நீங்கள் பெட்டில் படுத்துக்கோங்க நான் போய் படுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உங்களை பெட்டில் படுத்து தூங்க தான் சொன்னேன், அதுக்காக நான் தரையில் படுக்கிறேன்னு சொல்லலையே அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்க சோழன். என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. வாங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழனை படுக்க சொல்லி அப்படி கூடவே உட்காந்துட்டே இருக்காங்க. ஏங்க படுத்து தூங்குங்க அப்படிங்கிறாங்க. நான் தூங்குறேன் சோழன், நீங்கள் முதல்ல தூங்குங்க, நீங்கள் தூங்குனப்புறம் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கதைகளை வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.